வணக்கம் நண்பர்களே. டிடிவிக்கு விஜய் தயாரா? ஏன் தயாராக இருப்பார்? ஏன் தயாராக இருக்க மாட்டார்? அதை பத்தியும் பேசுறோம். செங்கோட்டையன் சில விஷயங்கள் பேசினாரு. அதிமுகவை ஒன்றிணைக்க பாஜக தான் அறிவுறுத்தல் கொடுத்துச்சு அப்படின்னு. இது ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கா? அதை பத்தியும் பேசுவோம். விஜய் டிடிவிக்கு தயாரா? எதனால தயார் ஆகிறாரு, எதனால ஆகல? முக்கியமா கரூர் சம்பவத்திற்கு முன்னால என்னாச்சுன்னா, டிடிவி என்டிஏ வெளியே வந்துட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வெளியே வந்துட்டார். வந்தவர் என்ன சொன்னாரு? அண்ணாமலை இருக்கும்போது மரியாதை இருந்துச்சுங்க, நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு மரியாதை இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னார். அப்போவே எல்லாருக்கும் ஒரு யூகம் இருந்தது, அநேகமா அவர் விஜய் பக்கம் போயிருவாருன்னு. அந்த சமயத்துல விஜய் அணிக்கும் அந்த கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கும் அதே மாதிரி டிடிவியுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு பேச்சு நடந்தது அப்படின்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, ஆனா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், ஒன்றாக பயணம் போகலாமா, எந்த விதமான இடங்களில் போட்டியிடலாம், இதெல்லாம் ஒரு பேச்சு இருந்தது. கரூர் சம்பவம் எல்லாத்தையும் அப்படியே ஹால்ட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் வெளியே வரவே இல்லை. இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரூர் சம்பவம், துயர சம்பவம் நடந்த பிறகு எந்த மாதிரியான சூழல் நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டு விதமான கருத்துக்கள் வெளியே வந்தது. ஒன்று, அந்த சம்பவத்திற்கு விஜய் காரணம், தாமதமாக வந்தது காரணம், அவருடைய நிர்வாகிகள் சரியாக அதை சீரமைக்கவில்லை, இதெல்லாம் சொன்னாங்க. முக்கியமாக சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் அங்கு வரவே இல்லை, போய்விட்டார்கள், இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு தரப்பும் கடுமையான விமர்சனங்களை வச்சுச்சு. என்னன்னா, விஜய் இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டதற்கு அரசு காரணம், அரசு சரியாக அதை நிர்வகிக்கவில்லை, சரியாக திட்டமிடவில்லை, காவல்துறை குறைபாடு இருந்துச்சு, இதெல்லாமே இருந்தது. ஆனால் விஜய் பக்கம் தான் அதிக அளவுக்கான தாக்குதல் இருந்தது, அவருக்கு எதிராக தான் விமர்சனம் இருந்தது. அந்த மாதிரி நிகழ்வு நடந்த பிறகு எல்லோருமே அரசை நிறைய பேர் தாக்கி பேசினாங்க. முக்கியமாக எதிர்கட்சிகள் எல்லோருமே அரசு தான் இது தோற்றுவிட்டது அப்படின்னு. அது அப்படியே விஜய் பக்கம் மடைமாற்றப்படுவது போல, விஜய் பக்கம் ஆதரவு வருவது போல அது இருந்துச்சு. ஆனால் அந்த சமயம் டிடிவி தினகரன் எந்த அணியிலும் இல்லாதவர்கள் எந்த விதமான கருத்து சொன்னார் தெரியுமா? கருத்தே சொல்ல மாட்டேன் அப்படின்னார். நான் இந்த பக்கம் சொல்ல மாட்டேன், அந்த பக்கம் சொல்ல மாட்டேன். ஒரு துயர நிகழ்ச்சிகளுக்கு தான் வந்திருந்ததாகவும் வந்திருப்பதாகவும் அங்கே போயிருந்தார் கரூருக்கு. ஆகையால அந்த சமயத்துல எந்த அரசியலும் பேச விரும்பலைன்னு சொன்னார். என்ன காரணம்? அவர் ஒரு புத்திசாலி அரசியல்வாதி. இந்த கரூர் சம்பவம் ஏதோ ஒரு வகையில விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும், விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து அவரை பலவீனப்படுத்தும்படியான சூழ்நிலை உருவாக்கும். அவர் அப்போது அதிமுக பாஜக அணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு உணர்ந்தார். நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயை மிகவும் பலவீனமாக்க அரசு நினைக்கிறது, விஜய் மிகவும் பலவீனம் ஆகி விடுவார், அவருக்கு வேறு வழி இல்லை, இப்படி எல்லாம் ஒரு சித்தரிப்பு இருந்தது இல்லையா? அவர் அநேகமாக அதிமுக பாஜக அணிக்கு போயிடுவாரு, பாஜக வலை விரிச்சிருச்சு, அமித்ஷா பேசிட்டாரு, எடப்பாடி தயாரா இருக்காரு, இந்த மாதிரி இருந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா? அவர் அதிமுக பாஜக அணிக்கு போனார்னா நிச்சயமாக ஒரு மாபெரும் அணியாகத்தான் இருக்கும். ஏன்னா அதிமுக கிட்ட ஒரு 22% இருக்கு, பாஜக அணி கிட்ட தனியா போட்டிட்ட போது ஒரு 18%, விஜயம் சேர்ந்தார்னா என்னதான் 40% வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்துருவாங்க. யார் வருவாங்க? அதிமுக. யார் முதலமைச்சர் ஆவாங்க? எடப்பாடி. அதை டிடிவி விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக அவர் அணி சேர விரும்பவில்லை. விஜய் அதற்கு தயாராக இருந்தார் என்றால் விஜய் பக்கம் சாரவும் விரும்பவில்லை. விஜயை எதிர்க்கணும் அப்படி கூட நினைச்சார். ஆகையால அவர் அந்த மாதிரியான நிலைமை தான் இருந்தாரு. சம்பவம் நடந்தது எப்போதுனா செப்டம்பர் 27, அக்டோபர் 4 அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் தார்மீக பொறுப்பேற்கணும், ஒரு வார்த்தையாவது சொல்லணும், இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா விஜய் ஒரு நெருக்கடியில தள்ளலாம் அப்படிங்கிற மனநிலை அவருக்கும் இருந்துச்சு. அவருக்கு எந்த சார்புல பேசலன்னு சொன்னாலும் கூட விஜய் பக்கமாக இப்படி பேசலாம் அப்படின்னு இருந்தார். ஆனா காலம் கடந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சில தெளிவுகளை கொடுத்தாரு. சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல தேர்தலுக்கு முன்பாக, முக்கியமாக கரூர் சம்பவத்துக்கு முன்பாக என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இப்போதும் இருக்கிறது. என்னன்னா, விஜய் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் கூட்டணி, இதெல்லாம் சொன்னதன் மூலமாக எடப்பாடி பாஜக பக்கம் விஜய் போக மாட்டாருன்னு தெளிவாயிடுச்சு. இதுக்கு அப்புறமும் கூட தினகரன் என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி, 2 அணிகள் தான் இருக்கும், அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் தொடர்ந்து சொல்றார். இது கிட்டத்தட்ட 2 பேருக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு பிறகு கூட விஜய் அணி சார்ந்தவர்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள், டிடிவி அணியை சேர்ந்தவர்கள், டிடிவியுடைய கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேச்சு நடத்துறாங்க. நிச்சயமாக ஒரு ஆரம்ப கட்டம், தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, பொங்கலுக்கு பிறகுதான் சூடு பிடிக்குங்கிறதுனால ஒரு பேச்சு நடத்துறாங்க. 2
பேரும் ஒன்றாக பயணம் செய்ய முடியுமா? இதுல நிறைய பேர் என்ன விதமான கருத்துக்களை ஊடகங்களில் சொல்றாங்க அப்படின்னா, திரு டிடிவி தினகரனுக்கு எதிராக வழக்குகள் இருக்கின்றன, புகார்கள் இருக்கின்றன. அவரை விஜய் சேர்த்து கொள்ளலாமா? சேர்த்து கொண்டார் என்றால் அவருடைய மிஸ்டர் கிளீன் இமேஜ் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தனியா போனாவே ஜெயிச்சிருவார், இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது இன்னொரு காரணம். விஜய் எடப்பாடி அணிக்கு வர வேண்டும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா திமுக இல்லாட்டி எடப்பாடி தான் வரணும், ஆகிற விஜய் தனியா போயிடக்கூடாது, அவரு டிடிவி பக்கம் போயிடக்கூடாது, டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்க கூடாது, அவரு பேசாம எடப்பாடி பாஜக அணிக்கு வந்து எடப்பாடியை முதலமைச்சராக்கி திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிற எண்ணங்களை ஊடகங்களில் பதிய வைக்கிறார்கள். ஆனா விஜய் இதெல்லாம் கவனமா பார்த்துட்டு தான் இருக்கிறார். டிடிவியுடைய ஆதரவாளர்கள் கூட ஊடகங்களை பேசும்போது விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. டிடிவி எதிராக பேசுறது இல்ல, கொஞ்சம் ஆதரவா பேசுறாரு. ரெண்டு விதமான எண்ணங்களை பதிய வைக்கலாம். விஜய்க்கு எதிராகவும் எண்ணங்களை பதிய வைத்து அவரை திமுகவுக்கு குறைவாக காண்பிப்பது ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு ஆதரவாக டிடிவி பேசுவது மூலம் ஒரு கதவுகளை திறந்து வைப்பது. கதவு திறந்தா இருக்கு, ரெண்டு பேருமே கதவு திறந்தா வச்சிருக்காங்க. டிடிவி வந்தால் விஜய்க்கு அந்த பகுதியில் டிடிவி பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப பெரிய பலம் வாய்ந்தவரா அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 2-3% வாக்கு தான் இருக்கு. ஆனால் அவருடைய சமூகம் சார்ந்த இடங்களில் நல்ல ஒரு பலம் வாய்ந்தவராக அவர் இருக்கிறார். இதனால டிடிவி விஜய் அணி அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு 3-4 சீட்டு நிச்சயம் அப்படின்னு தெரியுது. ஆனால் டிடிவி திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் தூண்டுறாங்க. என்ன காரணம்னா எடப்பாடியை தோற்கடிக்கணும் அப்படின்னு. அதனாலதான் ஓபிஎஸ் உடைய அணியில் இருந்த எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவை சேர்ந்தார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார்னு வச்சுக்கோங்க, இன்னும் கூட வைத்திலிங்கம் போயிடுவார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்கள் டிடிவியின் ஆலோசனைகளை கேட்டு விஜய் அணிக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது, வந்துடுவாங்க மாதிரி தான் தெரியுது. ஏனென்றால் அவர்களும் சேர்ந்தார்கள் என்றால் விஜய் அணிக்கு அந்த பகுதியில் முக்கியமாக முக்குலத்தூர் சார்ந்த இடங்களில் ஒரு வாய்ப்பு அதிகம் உருவாகும். அது நாம் கவனிக்கணும். ரெண்டாவது, இப்போ கொங்கு மண்டலத்துல விஜய்க்கு எந்த விதமாக ஆதரவு வரும்? இங்கதான் செங்கோட்டையன் சீன்ல வர்றார். செங்கோட்டையன் எடப்பாடியிடம் இருந்து முரண்பட்டு வெளியே வந்தார், வெளியேற்றப்பட்டாரு. நான் ஒற்றுமைக்காக பாடுபட்டேன்னாரு. ஒற்றுமைக்காக பாடுபட சொன்னதே பாஜக தான் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு. என்னங்க, அதிமுக பாஜக அணி இருக்கும்போது எடப்பாடிக்கு எதிராகவே பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி முடிவெடுப்பாங்களா? அது எடப்பாடிக்கு ஏற்புடையதா? அவர் அதை ஏத்துக்குவாரா? அணி அமைச்சுக்கிட்டே பின்னால வேலை வைப்பீங்களான்னு கேட்பாருல்ல, அப்போன்னு கட் பண்ணி விட்டுருவாரா? கட் பண்ணி விடட்டும். கட் பண்ணி விடுறதற்காக செய்யப்படுகிற சதியா அது செங்கோட்டையன் செய்யறாரா இல்ல பாஜகவே செய்யுதா? ஏன்னா ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடியை பலவீனமாக்கி விட்டு மற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரிந்தவர்கள், அதான ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் வென்று விட முடியுமா? திமுகவை தோற்கடித்து விட முடியுமா? அதற்கான ஒரு முயற்சியை பாஜக எடுக்கிறதா? இந்த விதமான ஒரு ஓட்டமும் போயிட்டு இருக்கு. ஆனால் விஜயோடு சேர்ந்தால் சில இடங்களை வெல்ல முடியும், ஆட்சியில் பங்கு பெற முடியும். அல்லாவிட்டால் விஜயோடு சேர்ந்து சில இடங்களை வென்று விட்டால் அதிமுகவுக்குள்ளேயே கலகத்தை ஏற்படுத்த முடியும்னு டிடிவி நினைக்கிறார். இது விஜய் நல்லா புரிஞ்சிருக்கிறதுனால அவரை அணியில் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. செங்கோட்டை நினைக்கிற மாதிரி இப்போதைக்கு எடப்பாடிக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளையும் பாஜக எடுக்க வாய்ப்பில்லை. பாஜகவுக்கு எதிராக ஒரு முடிவையும் எடப்பாடி எடுக்க வாய்ப்பில்லை. ரெண்டும் முக்கியமானது. ஆகையால அந்த அணி அப்படியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேறு வழி இல்லாமல் எடப்பாடி எந்த விதமான சிக்னலும் வராதுங்கிற காரணத்தினால செங்கோட்டையனும் விஜய் பக்கம் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சைலண்டா இருக்காரே கொஞ்ச நாள், ஒரு வாரமா பேசாமையே அண்ணாமலை, அவர் கூட தனி கட்சியை ஆரம்பித்து விடுவார். அவர் ஆரம்பித்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விடுவாருங்கிற மாதிரி தான் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த மண்டலத்துல அவர் பலமா இருக்கிறாரு. அவருக்கும் எடப்பாடி ஜெயிக்கிறது விரும்பல. அவரு கேட்கறது, அவர் விரும்புறத, அவருடைய விருப்பங்களை பாஜக மீனிடம் நிறைவேற்றுற மாதிரி தெரியல. ஆனா அவர் தனி வழி கண்டால் ஆதரித்து ஆசீர்வதித்து பாஜகவினிடம் அனுப்பவும் தயாரா இருக்கு. ஆகையால் அவரும் விஜய் அணியில் சேருவார்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போதைக்கு விஜய் அணியில் அநேகமாக டிடிவி சேர்ந்து விடுவார். செங்கோட்டை நடத்துகின்ற இந்த ஆட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு முடிவு வந்து அவரும் மெதுவாக பணியூர் பக்கம் போயிடுவாருங்க. அது மாதிரி தாங்க தெரியுது. நன்றி, வணக்கம்.